செய்தல், அடிபணிந்து தொண்டு செய்தல் அப்படின்னு சொல்கிறது. ஆச்சாரியர்களுக்கு தொண்டு செய்தல் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய ஆச்சாரியர்கள்னாக்கா நம்ம பாகவதராக இருப்பாங்க. ஒரு பாகவதர் ஒருத்தருக்கு சமாட்சை பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க ஆச்சாரியர், அந்த ஆச்சாரியருக்கு இன்னொரு ஆச்சாரியர் சமாச்சாரம் பண்ணி வச்சுருப்பார், அவருக்கு அவர் ஆச்சாரியர். ஆனால் ஆழ்வார்கள் 12 பேர், அவங்க எப்போ காலத்தில் வாழ்ந்தவங்க. இப்போ ராமானுஜர், தேசிகர் இவங்கெல்லாம் எந்த வழியில் வராங்கன்னா ஆச்சாரியர்கள் வழியில் வராங்க. அந்த மாதிரி ஆச்சாரியர்கள் ஆழ்வார்களுக்கு தொண்டு செய்தல், ஆச்சாரியர்களுக்கு தொண்டு செய்தல், பெருமாளுக்கு தொண்டு செய்தல், பிராட்டிக்கு தொண்டு செய்தல், பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் கோயில்களுக்கு தொண்டு செய்வதே சிறந்த பக்தியாக கொள்ளப்படுகிறது. நவவித பக்திகளும் தாசியம் என்பது மிக முக்கியமான பக்தி. இது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்டு ஒன்று சொல்லணும்னா, ராமானுஜர் காலத்தில் வாழ்ந்த ஒரு, அதாவது படித்தவங்க தான் செய்யணும், படிக்காதவங்க கைங்கரியம் யார் வேணாலும் செய்யலான்றதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு. ராமானுஜருக்கு நித்தியப்படி மோர் கைங்கரியம் பண்ணி நின்றாங்க. யார்? ஒரு அம்மன் பெண்மணி. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரலாம் பண்ணினே அதுக்கு சம்பாவனை காசு கொடுக்கறதுக்காக ராமானுஜர் சிஷ்யர்கிட்ட சொல்லி அந்த அம்மாவுக்கு சம்பாவனை கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த அம்மா அந்த சம்பாவனை எனக்கு வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் இதை ஆச்சாரியர்களுக்கு செய்கிற கைங்கரியமாக நினச்சி நான் இது செய்கிறேன், எனக்கு நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு பெருமாள்கிட்ட சொல்லி முக்தி வாங்கி கொடுங்க, முக்தின்னா நான் மோட்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு ராமானுஜர், ஒரு லிகிதம் ஒன்று எழுதி, யாருக்கு? பெருமாளுக்கு லிகிதம் எழுதுறாரு. இல்லைன்னா கடிதம் எழுதி என்ன சொல்கிறாரு, இந்த கடிதம் கொண்டு வரும் பெண்மணிக்கு முக்தி கொடுக்க வேண்டும், மோட்சம் கொடுக்க வேண்டும் எழுதி கையெழுத்து போட்டு தயிர்காரிக்கு, அந்த தயிர் விட்டுறவங்க அந்த பெண்மணிக்கு கொடுத்துட்றாங்க. அதை எடுத்துன்னு போனோடனே பெருமாள் அவங்க பாவம் பண்ணாங்களா, முக்திக்கு கொடுக்கறதுக்கு அருகதை இருக்கா அவங்களுக்கு, அவங்க புண்ணியம் பண்ணவங்களா, அவங்களோட இதுவும் எதை பற்றியும் ஆராய்ச்சி பார்க்காம ராமானுஜர்கிட்டேருந்து அந்த லிகிதம் வந்திருக்கு, அதனால் ராமானுஜர் சிஷ்யவங்க அவங்களுக்கு முக்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இதுவும் ஒரு கைங்கரியம். ஒரு ஆச்சாரியர்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்து கொண்டே வரும்போது அது நாம் கணக்கு வச்சுக்க வேண்டியதில்லை. யார் கணக்கு வச்சுப்பாங்க? பெருமாளே கணக்கு வச்சுப்பார். நம்ம இது செய்தோமே, அது செய்தோமே, நம்ம நல்லா இல்லையே அப்படிலாம் நினைக்கணும். நம்ம செய்கிற கைங்கரியங்கள் என்றைக்குமே வீணாகி போகாது. அந்த குறிப்பிட்ட கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கும் ஒரு கால நேரம் வரணும். அதை தான் நல்ல நேரம்னு சொல்கிறது. நான் இவ்வளோ செய்கிறேனே, இவ்வளோ பக்தியாக இருக்குண்ணே, இவ்வளோ சாமிக்குதுண்ணே, எனக்கு தானே கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது, நான் இவ்வளோ தொண்டு செய்கிறேனே, கோயில் ஆச்சாரியர்களுக்கு வேலை செய்கிறேனே, கோயில்களில் வேலை செய்கிறேனே, நம்ம மனசில் நல்லது தானே இருக்கணும், நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, ஆனாலும் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னா எந்த வித கைங்கரியமும் வீணாகி விடாது. பெருமாள் பகவான் அவங்கவுங்க கர்ம வினைகளுக்கு ஏற்ப அந்தந்த கர்மாக்களுக்கு ஏற்ற நல்ல கர்மம் நல்ல வித அனுகிரகம் பண்ண போகிறாரு. இல்லைன்னா அதுக்குரிய வேறு மாதிரி தண்டனைக்குரிய கர்மா வந்தால் அதுக்குரியதை கொடுக்க போகிறார். அதனால் எந்த கைங்கரியும் வீணாகாது. அது கால நேரத்தின்படி கட்டாயம் நமக்கு வந்தே சேரும். இதை மனதில் கொண்டு ஒவ்வொருவரும் தாசியமாக அடிபணிந்து கைங்கரியம் பண்ணுவதற்கு அனைவரையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அடியேன் காஞ்சி லதா பார்த்தசாரி.